அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்களா, இல்லை நீங்கள் தனுசு ராசி அன்பர்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 3 பௌர்ணமியில் இதுதான் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பல்வேறு நிலைப்பாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடுகள், அதாவது சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாத வண்ணம் இக்காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளுங்க. இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவு ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சந்திர பகவானினுடைய தரிசனம், சந்திர பகவானுக்குரிய விரத வழிபாடுகள், சித்திரகுப்தருடைய விரத வழிபாடுகள், சத்யநாராயண பூஜை செய்யறது, அப்புறம் பரிகாரங்கள் மேற்கொள்வது, அதாவது பௌர்ணமி விரதங்கள் மேற்கொள்வது, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்வது, தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வது போன்ற விஷயங்களை நாம் செய்வது விளக்கமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவு போல நம்மளுடைய வாழ்வு வளமையாகவும் செழுமையாகவும் பிரகாசமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான மக்கள் இந்த பௌர்ணமி விரதத்தை இன்றளவும் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்திலையும் இதனுடைய பௌர்ணமியினுடைய அதிசக்தி நிறைந்த ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். எதுலேயுமே ஒரு விதமான வேகம் உருவாகுங்க. அடுத்தவர் விஷயங்களில் தலையிடும் போது சற்று கவனமாக இருக்கிறது அவசியங்க. வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்த நிலை காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விளக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மையும் அடைவாங்க. மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாகவே தங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய திறமை சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகியும் விடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகலாம். பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கப்பெறுங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகலாம். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியுங்க. வீடு வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிறதுல நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்கிறீர்களோ அதற்கு நிகரான பல வாய்ப்புகள் தங்களுக்கு குவிய ஆரம்பிக்குங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையை கடைபிடித்தால் பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பண வருவாய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சிறப்பு மேன்மை
வலிமை மிகுந்த காணப்படுவீங்க. நெடுநாளைய நோய் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எதிரிகளினுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. ஏன்னா எதிரிகள் சூழ்ச்சி புரிந்து சில பல விஷயங்களில் தங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. செல்லக்கூடிய பயணங்களில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதங்கள் உருவானாலும் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு இந்த பயணங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், செல்லக்கூடிய பயணம் நமக்கு நிச்சயம் வெற்றியை தரும் அப்படின்னா மட்டும் பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்கும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பரிந்து பேசுறது, வாக்குறுதி கொடுக்கறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு நல்ல முடிவு எட்டுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கும் காதல் கனிந்து வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே காதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணத்தில் சென்று முடிவடைவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. இருப்பினும் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியான நிலை இருக்கலாம். அதனால் அரசு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் எந்த ஒரு செயலையுமே திட்டமிடலோடு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க, இல்லை தொழிலை விரைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சொந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்கள் எதிரிகளால் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முதலீடு போடக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம்.
தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க.